முள்ளங்கி பருப்பு குழம்பு. முள்ளங்கியை கழுவிட்டு வட்ட வட்டமாக நறுக்கி பருப்பில் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்ல வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, தேங்காய் எல்லாம் அரைச்சி அதோட கலந்துட்டு, லைட்டான குழம்பு தான், திக்கானது கிடையாது. ஏன்னா காலை உணவு இட்லிக்கு தொட்டுக்கும்படியும் மத்தியான ரைஸ்க்கும் ஏற்ற மாதிரி மீடியமாக அழகாக வச்சுருக்கேன். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு. அது சூப்பராக இருக்குது. இது வந்து என்னென்னா முள்ளங்கி, இந்த முள்ளங்கி வந்து அவ்வளோ காரம் கிடையாது. நம்ம ஊரில் சிவப்பு முள்ளங்கி பயங்கர காரம். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டு, குட்டி குட்டியாக இருக்கும். பட் இது வந்து இனிப்பு சுவை உடையதுனால பருப்பு குழம்பும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது வந்து ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமை. ஒரு அப்பளமும் சேலடோடையும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸோடு சேர்ந்து சாப்பிட்டோம். குழந்தைகளுக்கு கூட அருமையாக பிசைஞ்சு கொடுக்கலாம். காரம் கம்மியாக போட்டதுனால குழந்தைகளுக்கு காலையில் இட்லியோடு இந்த குழம்பு சாப்பிட மிகவும் ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி முள்ளங்கி வாங்கினா அதை இந்த மாதிரி பருப்பு குழம்பு லைட்டாக பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.